அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருவாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் சாப்டரில் தக்ஷின் பிரசா இந்தி பிரச்சார் சபாவில் வந்து ஏற்கனவே 1 2 3 4 5 வந்து ஃபுல்லாக எஸ்ஏ போட்டிருக்கோம், டிப்பினி ஃபுல்லாக போட்டிருக்கோம். இன்றைக்கி லாஸ்ட் லெசன் 6th லெசனில் வந்து எஸ்ஏ பார்க்குறோம். கேரளாமே இந்தி பிரச்சார், கேரளா அந்த மாநிலத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஸ்ரீ என் வெங்கடேஸ்வரன் என்பவர் ஏற்றிருக்கிறார். सारांश लिखिए। केरल में हिंदी प्रचार के संबंध में एक निबंध लिखिए. இந்த கேரளாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. केरल के लोगों को हिंदी एकदम कोई अजनबी பாஷா நகித்தி. கேரள மக்களுக்கு வந்து ஹிந்தி மொழி வந்து ஒரு முற்றிலும் வந்து இன்றைய பாரபட்சம் பற்ற மொழியாக இருக்கிறது. राजाओं के ज़माने में ही केरल के लोगों हिंदी, उर्दू या हिंदुस्तानी भाषा से பரிசித்து ராஜாவும் அப்படின்னா வந்து ராஜாக்கள் வந்து வாழ்கின்ற காலத்தில், ஜமானேமி அப்படின்னா வந்து ராஜாக்கள் வந்து வாழ்கின்ற காலத்திலும் கூட கேரள மக்களுக்கு வந்து ஹிந்தி மொழி, உருது மொழி, தன்னுடைய தாய்மொழி ஹிந்துஸ்தான் அப்படின்னா நம்மளது தாய்மொழி வந்து மலையாளம் ஆகிய மொழிகள் பரிசித்து நன்கு கற்றிருந்தனர். 3 மொழியிலும் வந்து அவங்க வந்து தெரிந்திருந்தனர். लेकिन ஆனால் सन 1922 में ही केरल में व्यवस्थित रूप में हिंदी प्रचार का आरंभ हुआ. இருந்தாலும் வந்து லேக்கின் ஆனால் வந்து 1922ஆம் ஆண்டில் வந்து கேரளாவிலிருந்து ஒரு ஆரம்ப மொழியாக பிரச்சார மொழி இருந்து வருகிறது. 1922 தான் வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஹிந்தி மொழி தெரிந்திருந்தாலும் 1922 தான் முதல்ல வந்து ஹிந்தி மொழி பற்றி ஆரம்பம் வந்து ஏற்பட்டது. கேரளக்கு தாமோதரன் உன்னி நாமக்கு யுவக்கு உன் ஹிந்தி உத்தர் பாரத் மீன் சன்ஸ்கிருத் படாரகித்து. கேரளாவில் வந்து தாமோதரன் உன்னி என்பவர் வந்து அந்த பேரில் இருக்கிறவர் வந்து யுவக்கம்னு இளைஞர். தாமோதரன் உன்னி என்பது இளைஞராக இருந்தபோது அவர் வந்து அந்த நாட்களில் தோணும் அந்த நாட்களில் வந்து வட இந்தியாவில் வந்து சமஸ்கிருதம் வந்து அவர் கற்றுக்கொண்டிருந்தார். காந்திஜினி உன்கி புலாக்கர் கேரள பர்மே தூம்கர் ஹிந்தி பிரச்சார் கர்னேகா ஆதர்ஷ் தியா. அந்த நேரத்தில் வந்து தாமோதரன் உன்னிட்டு வந்து காந்திஜி வந்து உன்கா புலாக்கர் அவர் வந்து அழைக்கிறாரு. யாரும் தாமோதரன் அழைச்சி வந்து நீ கேரளா முழுவதும் வந்து நீ ஹிந்தி வந்து நீ பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கட்டளை இடுகிறார். ஆதர்ஷ் தியா அப்படின்னா அவர் வந்து கட்டளை இடுகிறார் தாமோதரனுக்கு. ஹிந்தி பிரச்சார சபாக்கு மந்திரி ஸ்ரீ ஹரிகர் சர்மா ஜி ने उन्नी जो को दक्षिण मलबार के मंजपुरा केंद्र में हिंदी प्रचार के लिए பேஜா. உடனே அவர் கட்டளை இட்டோன்னு என்ன பண்ணுறாரு, ஹிந்தி சபாவில் வந்து அதில் வந்து மந்திரியாக இருக்கிற யாருன்னா ஹரிகர் சர்மா என்பவர். அவர் கூட வந்து இந்த உன்னிஜினார் தாமோதரன் என்பவர் அவர் வந்து இந்த ஹரிகர் சர்மா கூட வந்து சேர்ந்து என்ன பண்ணார், தென் மலபாரில் வந்து தென் முழுவதும் வந்து மஜ்புரா அப்படின்னா வந்து அந்த மையம், அந்த இடத்துல வந்து கேந்திர அந்த மையங்களில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா வந்து அங்கே போய் ஹிந்தி பிரச்சார சபா வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. கேரளக்கு ஹிந்தி பிரச்சாரக்கு இதிகாஸ்மி சர்வ பிரதம் ஹிந்தி பிரச்சார் கேந்திர மஜ்புரா ஹி மானா ஜாத்தே ஹை. அவர் அனுப்பிச்சிருக்கேன்னா அவர் வந்து கேரளாவில் இருக்கின்ற இந்தி பிரச்சார சபா அதனுடைய அந்த இது பிரச்சார சபா வரலாற்றில் வந்து முதல்ல வந்து சர்வ பிரதமோட முதல்ல அந்த இந்தி பிரச்சார சபா அந்த மையத்தில் வந்து அவர் வந்து மஜ்புரா என்ற இடத்துல வந்து அங்கே தான் முதல்ல வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஃபிர்பி இருந்தாலும் கூட உன்னிஜிகா படு கேந்திர சோடுனா வடா இருந்தாலும் கூட உன்னிஜி வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. இருந்தாலும் திடீர்னு வந்து அந்த மையத்திலேருந்து என்ன பண்ணுறாரு, உன்னிஜி வந்து அங்கே விட்டு வந்து வேறு இடத்துக்கு போகிறாரு. சோடுகர் அந்த மையத்தை விட்டு செல்கிறார். சித்தூர் ஜாக்கர் படே உட்சாக் சே ஹிந்தி பிரச்சார் கர்னே லகே. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சித்தூர் போய் சாக்கர்னா சித்தூர் என்ற இடத்துக்கு போய் அங்கே போய் வந்து அவர் படே உற்சாக் அப்படின்னா அவர் ரொம்ப வந்து புகழ்பெற்று விளங்கி வரோம். அவர் வந்து அந்த இடத்துக்கு போய் இந்தி பிரச்சார சபா வந்து முதல்ல வந்து அங்கேயும் வந்து ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ குரூர் நீலகண்டன்
ನಂಬೂದಿರಿ ಪಾಟ್ ಉಷ್ ಸಮ್ಮಿಯ ಕೇರಳಕ್ಕೆ காங்கிரஸ் நேதாத்தி ஸ்ரீ வந்து குரூர் நீலகண்டன் நம்பூதிரி பாட் என்பவர் அந்த நேரத்தில் வந்து கேரளாவில் வந்து ஒரு காங்கிரஸில் வந்து தலைவராக இருந்தார். நேதா அப்படின்னா வந்து தலைவர், காங்கிரஸில் வந்து தலைவராக இருந்தார். உன்கோனி உன்னிஜி கோ சமயானு நுக்குள் சகயோகு தியா அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து உன்னிஜிக்கு வந்து அந்த நீலகண்டன் என்பவர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த சகயோகி தியா அந்த நேரத்தில் வந்து உதவி செய்தார். நம்பூதிரி பாட் கி பத்தினி ஸ்ரீமதி டீமி கோச்சுக்குட்டி अम्मा भी स्त्रियों के बीच में हिंदी का प्रचार करने में उन्नी जो की सहायता करते हैं. அந்த நேரத்தில் வந்து அந்த நீலகண்ட அவரோட மனைவி வந்து நம்பூதிரி பாட்டோட மனைவி வந்து யார், ஸ்ரீமதி வந்து கோச்சுக்குட்டி அம்மா வந்து ஸ்திரியான பெண்களுக்கு வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு பக்கம் வந்து பிரச்சாரம் செஞ்சார், அவங்க மனைவி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை பற்றி அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சு உன்னிஜிக்கு வந்து ஒரு சகாயத்தை அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு உதவியாக இருந்தார். பெண்கள் மத்தியில் வந்து இந்த அம்மா கோச்சுக்குட்டி அம்மா வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க, ஹிந்தி பற்றி கணவன் மனைவிமா வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. உன்னிஜி ஃபேர் ஏட்டுமானூர் குமரகும் வைக்கம் குமாரநெல்லூர் கடுமாலூர் கோட்டயம் மாவேலிக்கரா ஹரேபாடு கருவட்டா திருவனந்தபுரம் ஆதி கயு பிரமுக் केंद्र में हिंदी की जड़ माने में காமையாக்கு ஹுயே. இவங்க வந்து இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல வந்து மையங்கள்லாம் ஆரம்பித்து எங்கெங்கே அப்படின்னா உன்னிச்சி வந்து இந்த இடத்துலலாம் போய் ஏட்டுமானூர் குமாரகம்மு வைக்கம்மு குமாரநெல்லூர் கடுமாலூர் கோட்டயம் மாவேலிக்கரா ஹரேப்பா கருவட்டை திருவனந்தபுரம் போன்ற மையங்களில் வந்து கயி பிரமுக்கு கேந்திர அப்படின்னா இவ்வளோ வந்து இந்த முக்கியமான நகரங்களில் வந்து இங்கெல்லாம் வந்து மையங்கள் வந்து ஹிந்தி வந்து பரப்புறாரு. ஜமானேமே காம் கஃப் ஹுயே उन सभी केंद्र में उन्होंने हजारों लोगों को ஹிந்தி சிக்காயே. இந்த இடத்துல வந்து மையங்களில் வந்து மக்கள் வந்து இந்த என்ன பண்ண ஹஜாரோ அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கொள்கின்றனர். இந்த மையங்களை ஹிந்தி சபை வந்து ஆரம்பித்தோன்னா மக்கள் வந்து கற்றுக்கிறாங்க. உண்மைசி அதிலிருந்து கயி லோகம் ஹிந்தி சிக்காக்கர் சுபாகிய ஹிந்தி பிரச்சாரக்கு பன்கையே. மக்கள் இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கிறாங்க. அதிலிருந்து அந்த ஹிந்தி வந்து கற்றுக்கிறாங்க போது அந்த மக்கள் வந்து கயிலோகம் பல மக்கள் வந்து கற்றுக்கிட்டு அதிலிருந்து கற்று என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய திறமை வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல சியோகி அப்படின்னா வந்து அவங்க திறமையை காட்டி அந்த பிரச்சாரக்கரை வந்து மாறிடுறாங்க. பிரச்சாரக் அப்படின்னா வந்து ஹிந்தி கற்பிக்கும் ஆசிரியராக அவங்க வந்து மாறிடுறாங்க ஹிந்தி கற்றுக்கிட்டு. ஸ்ரீ உன்னிஜிக்கோ சிஷ்ய பரம்பரா இவங்க வந்து உன்னிஜியோடைய சீடராக இருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்ரீ பி கேசவன் நாயர், டாக்டர் கே பாஸ்கரன் நாயர், ஸ்ரீ ஏஎன் ராகவன் நாயர், ஸ்ரீ பி சிவராம் பிள்ளை, ஸ்ரீ கோவிந்தன் உன்னி, பண்டிட் நாராயணன் தேவ், ஸ்ரீ பத்மநாத் சாஸ்திரி, ஸ்ரீ கே பத்மநாப் பிள்ளை, ஸ்ரீ பி ஜி வாசுதேவ், ஸ்ரீ என் வெங்கடேஸ்வரன் ஆதிக்கே நாம் உல்லேக்கினேகம். இவங்களாம் வந்து ஹிந்தி மொழி வந்து கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி மொழி வந்து இவங்க எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரப்புகிறாங்க. இவங்களாம் 1925 में केरल में राष्ट्रीय भाषा हिंदी का प्रचार करने के लिए श्री दामोदरन उन्नी के साथ श्री के केशवन नायर, श्री के और शंकरानंदन जैसे दो चार मलयालम भाषी नए
ஹிந்தி பிரச்சாரக்கு நியுக்தி ஹேத்தேன். இவங்க வந்து அந்த 1925ஆம் ஆண்டில் வந்து கேரளாவில் வந்து தேசிய மொழியாக ராஷ்டிர பாஷா அப்படின்னா தேசிய மொழியாக வந்து இருக்கின்ற வந்து ஹிந்தி மொழி வந்து பிரச்சாரம் வந்து செய்வதற்காக இவங்களாம் யார் ஸ்ரீ வந்து இந்த தாமோதரன் உன்னிஜியோட அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யார் இவங்க வந்து யார் கேசவன் நாயரும் அதை சங்கரானந்தன் அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இவங்க 2 பேரும் வந்து மலையாள மொழியில் வந்து மலையாள தாய்மொழி வந்து கற்றிருந்தவங்க இருந்தாலும் மலையாள மொழி தெரிஞ்சதுனால இவங்க வந்து இந்தி பிரச்சாரர்கள் வந்து புதுசாக வந்து நியமனம் பண்ணுறாங்க. யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா தாமோதரன் வந்து நியமனம் பண்ணுறாரு. பிரச்சாரக்கும் காரன் கேரள के कतिपय केंद्र में व्यवस्थित रूप से हिंदी पढ़ाने के काम चलते लगा. இந்த பிரச்சாரக்கு இந்த இந்தி கற்பிக்கும் ஆசிரியர்களின் காரணமாக வந்து கேரளாவில் வந்து கதிப்பி அப்படின்னா வந்து சில மையங்களில் வந்து கேந்திர அப்படின்னா சில மையங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, முறையாக வந்து கற்பிக்கிறாங்க. இந்த பிரச்சாரகர்கள்லாம் வந்து இந்தி டீச்சர்ஸ் வந்து முறையாக வந்து இந்தி வந்து முறையாக கற்பிக்கிறாங்க. व्यवस्थित रूप में हिंदी पढ़ाने के काम चलने लगा. அவங்க முறையாக வந்து கற்பிக்கும் பணி வந்து முதல்ல வந்து அங்கே வந்து தொடங்குறாங்க. நயே ஹிந்தி வர்க்க கா சங்கடன் ஹுவா. முதல்ல என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஹிந்தி வகுப்புகள் ஆரம்பித்து அந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க. हिंदी प्रचार के महत्व को समझाने के लिए राष्ट्रीय नेताओं के द्वारा जनता के बीच में प्रचार सम्मेलन आदि சலாயே கயே. அவங்க வந்து ஹிந்தி வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தி பிரச்சார சபை வந்து முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து என்னென்னதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்ன சம்ஜானே கேலியே அப்படின்னா இந்தி மொழியின் முக்கியத்துவம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ராஷ்டிரிய தேசிய தலைவர்களை வச்சு ராஷ்டிரிய நேதாவும் அப்படின்னா வந்து நம்ம தேசிய தலைவர்களை அவங்க மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து ஜனதான தேசிய தலைவர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு இடையில் வந்து பிரச்சாரம் பண்ணி ஒரு மாநாடை வந்து அங்கே வந்து நடத்துகிறாங்க. केरल के युवकों का श्री दामोदरन उन्नी द्वारा सचत हिंदी मलयालम शिवबोधिनी नामक पुस्तक से आवश्यक मदद मिलती थे. வந்து இது மட்டுமல்லாமல் யுவக்கோ அப்படி இளைஞர்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, சரி தாமோதரன் உன்னிஜி அவர் மூலமாக வந்து ரச்சத்து ஒரு புத்தகத்தை வந்து அவர் வெளியிடுறார். யார், தாமோதரன் உன்னிஜி வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அந்த புத்தகம் வந்து ஹிந்தியிலேருந்து அப்படி மலையாளத்தில் வந்து அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. அந்த மாதிரி மலையாளத்துலேருந்து ஹிந்தியிலேருந்து மலையாளன்ற மாதிரி மொழிபெயர்த்து சிவபோதினி, அந்த புத்தகம் பேர் வந்து சிவபோதினி என்ற பெயரில் இந்த புத்தகத்தை வந்து அந்த அவசியத்தை வந்து அந்த புத்தகம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உதவி புரிந்தது, கேரள மக்களுக்கு வந்து உதவியாக இருந்தது. सन 1922 से सन 1932 तक केरल में हिंदी प्रचार का कार्य मद्रास சபா ही कर रही थी. सन 1922ஆம் ஆண்டிலிருந்து 1932ஆம் ஆண்டு வரை, தக்குனா வரைன்னு அர்த்தம், சேனா 22ஆம் ஆண்டிலிருந்து 1932ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து கேரளாவில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா வந்து காரியம் வந்து மദ്രാஸில் தான் வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று வந்திருந்தது. அங்கே கேரளாவில் வந்து நிகழ்ச்சியெலாம் நடக்காது. அது முக்கியமாக கேரளா சம்மந்தப்பட்டது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சென்னையில் தான் வந்து அது நடந்தது. எந்த ஆண்டு 1922 32 வரைக்கும் இது ஃபுல்லாக வந்து சென்னையில் நடந்தது. சபானி சன் 1932 में केरल में अलग दो शाखा சமிதியாங்கு கோலி தி. பிறகு வந்து சபா வந்து 1932 கேரளாவிலேருந்து அப்போ தான் வந்து அது வரைக்கும் வந்து சென்னையில் தான் நடந்தது. அந்த சபா அங்கே வந்து இந்தி சம்மந்தப்பட்டதெல்லாம் சென்னையில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் 1932 தான் வந்து கேரளாவில் வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்தாங்களாம். அழகு தோ சாக்கா அப்படின்னா 2 கிளைகள், சாக்கா அப்படின்னா பிரான்ச்சஸாக என்ன பண்ணுறாங்க, 2 கிளைகளை பிரித்து அதை குழுக்களாக வந்து பிரித்தாங்களாம். கோழி தீன் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணாங்களாம் கேரளாவில்.
இரண்டு வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டது. सभा की इन शाखा समितियों की तरफ से सन 1934 और 35 में केरल में हिंदी प्रचार का कार्य संपन्न हो रही थे. பிறகு வந்து சபாவின் மூலமாக வந்து அதோடைய வந்து பிரான்ச்சஸ் அந்த கிளைகள் வந்து குழுக்களாக இருக்காங்களா, அந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க 1934 1935 ஆண்டு வரைக்கும் என்ன பண்ண இந்தி பிரச்சார சபா வந்து அந்த குழுக்களை அந்த பிரச்சாரக்கெலாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மையங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இந்தி மொழி வந்து என்ன பண்ணுறாங்க பரப்புகிறாங்க. सन 1936 में सभा की केरल प्रांतीय सभा का ஸ்தாபனா குயி 1936 ஆண்டு அந்த சபா வந்து கேரளா வந்து பிராந்திய அப்படின்னு அந்த மாகாண மொழி மலையாள மொழியில் அந்த மாகாண மொழி சட்டமன்றம் வந்து நிறுவனம் அமைக்கப்பட்டது. தப்புசே அப்போதிலிருந்து சன் 1946 வரை, அப்போது 1936 46 வரைக்கும் பிராந்திய சதர் முகாம் கே दबुदर का कार्य एक मात्र सहायक के जरिए सबाला जाता था. பிறகு வந்து 1946 வரைக்கும் வந்து அந்த மாகாண மொழியிலேருந்து ஒரு முகாமாட்டம் வந்து தபுதர் அப்படின்னா அலுவலகம், அந்த அலுவலகம் ஏற்பட்டு காரிய அப்படின்னா வந்து பணி செய்கிறாங்க. அந்த அலுவலகத்தில் ஏற்பட்டு ஏக் மாத்திர சகாயத்தா, அந்த அலுவலகத்தில் வந்து ஒருவர் மூலியமாக ஒருத்தர் வந்து அதில் உதவி செய்கிறாராம். ஏக்கு சகாயக்கு ஜரீர் சம்பாலா ஜாத்திகை, ஒருவர் மூலமாக அவங்களுக்கு வந்து உதவி வந்து கையாளப்பட்டது. सन 1946 में ஓட்டப்பாலம் கே श्री एन सुंदरैयर ने पात्यपुरम में अपनी निजी सावनी में प्रांतीय कार्यालय चलाने की व्यवस्था की. பிறகு வந்து 1946 வந்து ஒட்டப்பாலம் என்ற இடத்துல வந்து ஸ்ரீ என் வந்து சுந்தரையர் மூலிமா வந்து பாத்தியம் என்ற இடத்துல வந்து தன்னுடைய வந்து நிதினா வந்து நிதின்னு அர்த்தம், தன்னுடைய வந்து நிதி உதவியின் காரணமாக வந்து அங்கே வந்து காரியாலயம் அங்கே ஒரு வந்து அமைப்பு அலுவலகம் ஏற்பட்டு அது அங்கு நடந்து கொண்டு இருந்தது. இந்திய அலுவலகம் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. व्यवस्था सन 1953 में श्री एन वेंकटेशन एराकुलम नगर के प्रमुख स्थान में बदमान प्रधान कार्यालय और जमान சபா கேலியே கரிதா. பிறகு வந்து 1953 ஆண்டில் வந்து ஸ்ரீ என் வெங்கடேசன் அவர்கள் வந்து எர்ணாகுளம் என்ற நகரில் அந்த எர்ணாகுளம் என்ற நகரத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பத்மான் பிரதாம் அப்படின்னா தற்போதைய வந்து தலைமை அந்த தலைமை அலுவலகத்தில் வந்து அலுவலகம் வந்து அங்கே ஏற்படுத்தினார். பிறகு அவர் மற்றும் ஜமீன் ஒரு நிலத்தையும் வாங்கினார். கரித்தா அப்படின்னா வந்து விலைக்கு வாங்குறார். அந்த அலுவலகம் ஏற்படுத்துறதுக்கு அங்கே ஒரு இடத்த வாங்கி அந்த அலுவலகத்தை அமைத்தார். தப்பு அப்பொழுது சபாக்கா சதர் முகர் சதாயி அவர் ஸ்வாலம்பி பனாயா. அப்பொழுது பின்னர் வந்து சட்டமன்றத்தின் தலைமையகமாகவும் முகாம் அப்படி சதர் முகாம் அப்படின்னா சட்டமன்றத்தில் வந்து தலைமையகமாகவும் நிரந்தரமாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் அது வந்து மாறியது. सन 1951 में तिरुवनंतपुरम शहर में एक बड़ा हिंदी मेला ஆயோஜித் ஹுவா. பிறகு வந்து 1951 ஆண்டில் வந்து திருவனந்தபுரம் என்ற நகரத்தில் வந்து சகர்னா வந்து நகரம், அந்த நகரத்தில் வந்து ஒரு பெரிய ஹிந்தி கண்காட்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஆயோஜித் அப்படின்னா வந்து ஹிந்தி பற்றி ஒரு கண்காட்சி வந்து அங்கே போடுறாங்க, ஏற்பாடு செய்யப்பட்டது. கேரளக்கு प्राचारको और छात्राओं हिंदी विद्वानों और हिंदी प्रेमियों में उस मिले में भाग लिया. அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க, கண்காட்சி ஆரம்பிக்கிறாங்க ஹிந்தி பற்றி. அந்த இடத்துல வந்து கேரளாவில் வந்து பிரச்சாரக்கு அப்படின்னா வந்து அந்த ஹிந்தி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் மற்றும் வந்து மாணவிகளும், சாத்திரவும் அப்படின்னா வந்து மாணவ மாணவிகளும், ஹிந்தி அறிஞர்களும், வித்வானோ அப்படின்னா ஹிந்தி அறிஞர்கள் மற்றும் வந்து ஹிந்தி பிரேமி அப்படின்னா ஹிந்தி ஆர்வமுள்ள நபர்களும் அந்த அந்த இந்த இதில் வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து கலந்து கொண்டனர். பாகுலியா केरल के दैनिक पत्र मातृभूमि के मातृभूमि प्रकाश को की ओर में युग प्रभात नामक हिंदी पत्रिका का प्रकाशन कार्य 1956 में प्रारंभ हुआ. பிறகு வந்து அவர் வந்து கேரளாவில் வந்து தௌனிக் பத்திர அப்படின்னா வந்து தினசரி வந்து செய்தித்தாள்கள், அந்த செய்தித்தாள் தைனிக் பத்திர மாத்திருபூமி வந்து தினசரி செய்தித்தாள்களை வந்து வளர்ச்சி பெற்றது. அந்த செய்தித்தாள் யுக பிரபாத் என்ற பெயரில் ஹிந்தி பத்திரிக்கை வந்து முதல்ல வந்து அங்கே வந்து வெளியிடுறாங்க. எப்போ அப்படின்னா 1956ஆம் ஆண்டில் முதல்ல வந்து பிராம்பவகுவா 1956 வந்து ஹிந்தி பத்திரிக்கை வந்து வெளியிடப்பட்டது. केरल के हिंदी प्रचार के लिए यज्ञ घटना महत्वपूर्ण रही. கேரளாவில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா வந்து மிகவும் வந்து அந்த கட்னா அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. 1957 के अखिल केरल हिंदी प्रचार सम्मेलन के सफलता के प्रेरित होकर सभा ने केरल भारती नामक एक मासिक पत्रिका का प्रकाशन कार्य आरंभ किया. பிறகு வந்து 1957ஆம் ஆண்டு அகில இதில் வந்து கேரளாவில் வந்து ஹிந்தி பிரச்சார சம்மேளன அந்த மாநாடு வந்து சஃப்லதா அப்படின்னு அந்த மாநாட்டில் வந்து வெற்றி அடைந்ததின் காரணமாக பிறகு வந்து சபாவில் வந்து கேரள பாரதி என்ற பெயரில் வந்து மாத இதழ் வந்து வெளியிடுறாங்க. வந்து மாசிக் பத்திரிக்கா அப்படின்னா மந்த்துக்கு ஒன் டைம் வந்து அந்த பத்திரிக்கை வெளிவரும். அதுதான் வந்து மாத இதழ் வந்து ஹிந்தி பற்றி வந்து அந்த பத்திரிக்கை வந்து வெளியிடப்பட்டது. காரிய ஆரம்பக்கியா அப்போ தான் முதல்ல வந்து வெளியிடப்பட்டது மாத இதழ். கேரள பாரதி ஹிந்தி மலையாளம் देव भाषी के पत्रिका के रूप में दब बराबर प्रकाशित होतिया रहे गई. பிறகு வந்து மாத இதழ் வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து கேரள பாரதி ஹிந்தி மலையாளம், அந்த கேரளாவில் வந்து ஹிந்தி மலையாளன்ற அந்த தெய்வ பாசிக் என்ற அந்த பத்திரிக்கை வந்து வெளிவந்தது. அப்பொழுது வந்து இருமொழி இதழாக இது வந்து மலையாளமும் ஹிந்தி சேர்ந்து இருமொழி இதழாக தொடர்ந்து வெளியிடப்பட்டது. केरल में हिंदी प्रचार शुरू से अब तक सुचारू रूप में हो रहा है. கேரளாவில் வந்து ஹிந்தி பிரச்சாரக்கு முதல்ல வந்து கேரளாவில் ஹிந்தி பிரச்சாரக்கு வந்து தொடங்கிய முதல் சுரு சே அப்படின்னா தொடங்கியது முதல் அப்பு வரை இப்போ வரைக்கும் வந்து எப்போ ஆரம்பமானது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து சுமூகமாக சுச்சாரு அப்படின்னு வந்து சுமூகமான வடிவத்தில் வந்து இங்கே இன்னமும் வந்து அமைதியான வழியில் நடைபெற்று வருகிறது. ரகா அப்படின்னா இன்னமும் அமைதியான சுமூகமான முறையில் ஹிந்தி வந்து நடைபெற்று வருகிறது. इससे पविन काम में केरल के गरोडों लोगों अपना योगदान देते आते हैं. இப்போ இஸ் பாவன் அப்படின்னா வந்து
புனித பயன் அந்த வந்து பணி காம்னா வந்து பணி புனிதமான இந்த இந்தி பிரச்சாரம் இந்தி பணி வந்து கேரளக்கே கரோடம் இந்த புனிதமான பணி வந்து இன்னும் வந்து இந்த கோடிக்கணக்கான மக்கள் கரோடோ அப்படின்னா வந்து கோடி லோகம்னா மக்கள் இன்னும் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து தன்னுடைய வந்து அப்புனா யோகிதான் அப்படின்னா தன்னுடைய பங்கை வந்து இன்னும் வகித்து கொண்டு வருகின்றனர். உன் சப்கோ ஜரூர் சராகனா ஹோகா சப்கோ இன்னும் வந்து சப்கோ வந்து எல்லோரும் வந்து ஜரூர்னா வந்து எல்லோரும் ஹிந்தி மொழி வந்து நம்மளுக்கு தேவைன்றது நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு ஆர்வமாக கற்றுக்கொள்கின்றனர். இன்னும் இந்த மக்கள் என்ன பண்ண சராகரா அப்படின்னா வந்து பாராட்டப்படுகிற கேரள மக்களை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.